ஹலோ காய்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்றைக்கி ஒரு நாள் வண்டி எடுத்துகிட்டு நம்ம போயிட்டுருக்கும்போது ஃபுல்லாக அந்த வயல் ஃபுல்லாக நம்ம அந்த வயல் வழிக்குள்ளே போய்ட்டு வந்தோம். நம்ம ஊர் ஃபுல்லாக அந்த பச்சை பசேன்னு மழை பெஞ்சு பயங்கரமாக இருந்துச்சு. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை காட்டலாம், நம்மளோட சிறப்பை பற்றி காட்டலான்னு பார்க்கும்போது தான் ஃபுல்லாக அந்த வயலாக இருந்துச்சு. மழை பெஞ்சு அந்த வயலெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருந்துச்சு. நீங்களே பார்க்குறீங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக அந்த 2 வண்டின்ட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்க உள்ளே போய் இது பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த ரோடு வேலையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் பார்க்கும்போதும் ஃபுல்லாக அழகாக க்யூட்டாக அந்த குட்டி குட்டியாக இது பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களே பார்க்குறீங்களா எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இந்த ரூட் ஃபுல்லாகவே வந்து இந்த வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அப்படியே நமக்கே அழகாக வந்து பயங்கரமாக இருக்கும். அங்கேயே ஸ்டே பண்ணலாம். அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நீங்களே பார்க்குறீங்களா எவ்வளோ அப்படியே லைட் க்ரீனில் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஆக்சுவலி காரணமாக நம்ம நைட்டு வந்து ஃபுல்லாக மழை பெய்ஞ்சனால வந்து இந்த இடமெல்லாம் வந்து பயங்கரமாக அந்த ஏதோ க்ளவுடுக்குள்ளே பூந்து போன மாதிரியும், அந்த க்ளவுடெல்லாம் பார்த்திங்களா கிட்ட இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் பாருங்கள், பனைமரம், அந்த கிளைமேட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அப்படியே அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கே ஆக்சுவலி வந்து நிறைய டைம் இந்த வழியாக ட்ராவல் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம நாங்கள் ஆக்சுவலி இந்த டைம் ட்ராவல் பண்ணும்போது கரெக்டாக டைம் வந்து ஒரு 10 o'clock தான் இருக்கும். அந்த டைம்லேயே வந்து இவ்வளோ அந்த வெயில் இல்லாமல் எவ்வளோ அழகாக அந்த பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். நீங்கள் வேணால் பாருங்கள், பயங்கரமாக இருக்குதுங்க பாருங்கள். அப்படியே பாத்திக்கிட்டியாக அவங்க அந்த க்ரீனிஸ்ட்டு அந்த எவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த பாருங்கள் குட்டி குட்டி பனை மரத்துக்கு அது வரைக்கும் அதுக்கு அந்த பக்கம் இருக்கும், நாங்கள் பார்க்க முடியல. செம்மையாக இருந்துச்சு, உண்மையாலுமே பயங்கரமாக இருந்துச்சு பாருங்கள். எல்லாம் க்ரீனிஸ்டாக இன்னுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இது வந்து இன்னுமே க்யூட்டாக இருக்கும். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி வந்து இன்னும் கொஞ்ச நாள் இப்போ ஆஃப்டர் 1 monthக்கு அப்புறம் பார்த்தோம்னா இன்னுமே அந்த விளைச்சல் வந்து கொஞ்சம் அந்த அப்படியே முளைச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அந்த இந்த வழியாக போகிற வழி ஃபுல்லாகவே ஒரு 10 kilometer இப்படி தான் இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்டில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் அகைன் இந்த ரூட்டில் போகும்போது பர்டிகுலர் இந்த பிளேஸ் மட்டும் வந்து ஒரு 10 kilometer இருக்கும். 10 kilometer மட்டும் நம்ம வந்து கேப்சர் பண்ணுவோம். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு கைஸ், செம்மையாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போதும் பயங்கரமாக இருந்துச்சு உண்மையாலுமே ட்ராவல் பண்ணி போகும்போது. ஆனால் கண்ணு கெட்ட வந்து இந்த வெளியில் போயிட்டால் மட்டுமே இந்த ஒரு 20 minutes மட்டும் க்ரீனிஸ்டாகவே தான் இருக்கும். வேறு எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, பச்சை பசேன்னு தான் இருக்கும். அந்த வழியாக மட்டும்தான் நம்ம பூந்து அழகாக அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நெல் விளைச்சல் தான் அந்த லைனில் ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப இது பாருங்களேன், அப்படியே பார்த்துட்டு அந்த அப்படியே க்ரீனிஸ்டாக அழகாக இருக்குதுங்களா அவங்கள பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது கைஸ். ஓகே பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பாருங்கள், இதுக்குள்ளே பூந்து போகும்போது பாருங்கள், ஆக்சுவலி வந்து அப்படியே ஒரு குகை மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும் கைஸ், செம்ம இதாக இருக்கும் இதுக்குள்ளே போகும்போது கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.